விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். டித்வா சூறாவளியால் நுவரெலியா மாவட்டத்தில் விவசாயத்துறைக்கு ஏற்பட்ட சேதம் குறித்து ஆராய்வதற்கு இது தொடர்பான எடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது. குறித்த கூட்டம் நேற்று காலை நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. அன்றகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் 1421 ஹெக்டேயர் காய்கறி பயிர்ச்செய்கைகள் சேதமடைந்துள்ளது. இந்த நிலையில் விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அன்றகுமார திசாநாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பயிர்கள் சேதமடைந்ததால் நுவரெலியா மாவட்டத்தில் காய்கறி அறுவடை சுமார் 25% குறைந்துள்ளதாக அதிகாரிகள் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்திற்கு நாளாந்தம் காய்கறி விநியோகத்தை மேற்கொள்ள முடிந்துள்ள போதும் நாளாந்த கேள்வி வீழ்ச்சியே ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் காய்கறிகள் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் மற்றும் விலைகள் அதிகரித்துள்ளதாகவும் பரப்பப்படும் தவறான செய்தியே இதற்கு காரணம் என்று அதிகாரிகள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர்.